மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல? நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூடவா கிடைக்கல? ஆனா நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிக்கவே முடியல. இது பறந்துகிட்டு இருந்தேன். கருப்பு சாரியில மட்டும் இல்ல, இந்த வாடமல்லி சேலையிலும் ரொம்ப அழகா இருக்கு. வாடாமல்லியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த சம்பந்தம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு. கலங்காதிரு மனமே நீ கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்பதுதான் கண்ணதாசன் எழுதிய முதல் பாடல். இந்த பாடல் கண்ணியின் காதலி என்ற படத்தில் இடம்பெற்றது. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திற்காக அந்த பாட்டை அவர் முதல்ல எழுதியிருந்தாலும் இது கண்ணதாசன் அவரே எழுதி கொண்ட ஒரு பாடல் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு பாடலாசிரியராகவோ எழுத்தாளராகவோ ஆவதற்கு முன்னாலே அந்த அளவிற்கு கவிஞர் கண்ணதாசன் கஷ்டப்பட்டிருக்கிறார். திருச்சி, சென்னை என்று பல ஊர்களிலே எப்படியாவது எழுத்தாளராக வேண்டும் என்று முயற்சி செய்தவர் தான் கண்ணதாசன். ஆனால் ஆரம்ப கட்டத்திலே எந்த ஊர்லேயும் அவரால் எழுத்தாளர் ஆக முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதற்கு பின்னாலே மீண்டும் காரைக்குடிக்கு திரும்பிய கண்ணதாசன் தன்னால் ஏன் எழுத்தாளராக முடியவில்லை என்று தன் மனதுக்குள்ளேயே ஒரு நாள் கேள்வி கேட்டுக்கொண்டார். உனக்கு சரியான சந்தர்ப்பம் அமையவில்லை என்று அவருடைய மனது பதில் சொன்னார். இப்படி மிகப்பெரிய மனப்போராட்டத்திலே கவிஞர் கண்ணதாசன் இருந்த காலகட்டத்தில் தான் ராமச்சந்திரபுரம் என்ற ஊரிலிருந்து வெளியாகின்ற திருமகள் என்ற பத்திரிகையிலே ஒரு வேலை காலி இருப்பதாக கண்ணதாசனுக்கு தகவல் வந்தது. உடனே தன்னுடைய உறவினர் ஒருவரிடம் அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு சிபாரிசு கடிதத்தை வாங்கி கொண்டு ராமச்சந்திரபுரம் நோக்கி புறப்பட்டார் கவிஞர் கண்ணதாசன். இந்த ராமச்சந்திரபுரத்தை பொறுத்த வரைக்கும் கவிஞர் கண்ணதாசனுடைய வாழ்க்கைக்கு அந்த ஊருக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. அதுவரையிலே முத்தையாவாக இருந்தவரை கண்ணதாசன் ஆக்கியது அந்த ஊர் தான். அதே மாதிரி அந்த ராமச்சந்திரபுரம் தான் முதலாக எழுத்தாளர் என்ற அங்கீகாரத்தை கவிஞர் கண்ணதாசனுக்கு கொடுத்தது. அந்த ராமச்சந்திரபுரம் மண்ணை மிதித்தவுடனேயே மிகப்பெரிய நிம்மதி கவிஞருக்கு பிறந்தது. அந்த பத்திரிகை அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று விசாரித்து கொண்டு அங்கே போனார் அவர். அது ஒரு சிறிய கட்டடம், வெளில யாருமே இல்லை. 2 முறை சார் என்று அழைத்து பார்த்தார் அவர். வீட்டுக்குள்ளே இருந்து எந்த பதிலும் வராதனால் இவர் மெல்ல வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைத்தார். அந்த வீட்டுக்குள்ளே இருந்த தென்னையிலே மேல் சட்டை போடாமல் கணக்கு பார்த்து கொண்டிருந்த ஒருவர் கவிஞர் அந்த வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைத்ததும், நீங்கள் யார், உங்களுக்கு யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டார். நான் இந்த பத்திரிகை அதிபரை பார்க்க வேண்டும் என்று அதுவரையிலே முத்தையாவாக இருந்த கண்ணதாசன் சொன்னவுடன், நான் தான் இந்த பத்திரிகை அதிபர் என்று பதில் பிறந்தது அவரிடமிருந்து. உடனே மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் கையில் இருந்த சிபாரிசு கடிதத்தை அவரிடம் நீட்டினார் கவிஞர். அந்த கடிதத்தை அந்த பத்திரிகை அதிபர் படித்து பார்த்தபோது அவருடைய முகத்திலே லேசான ஒரு புன்சிரிப்பு தோன்றியது. அதை பார்த்த உடனே கவிஞருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. கவிஞரை உட்கார சொல்லி வரவேற்ற அந்த பத்திரிகை அதிபர் உள்ளே இருந்த வேலையாளை அழைத்து அவருக்கு காப்பி கொண்டு வரும்படி கூறினார். நிச்சயமாக அந்த இடத்துல வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை அப்போது கவிஞருக்கு பிறந்தது. அந்த சமயத்தில் அவருடைய நம்பிக்கையை குலைக்கின்ற மாதிரி, என்ன பெயரிலே கதை கட்டுரைகளை நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த பத்திரிகையுடைய அதிபர். முத்தையா என்ற பெயர் வாய் வரை வந்தது. ஆனால் என்ன காரணத்தாலோ அந்த பெயரை சொல்லாமல் நிறுத்தி கொண்டார் கவிஞர். முத்தையா என்ற அந்த பெயர் நிச்சயமாக தன்னை எழுத்தாளர் ஆக்காது என்று எப்படி அவருக்கு தோன்றியதோ தெரியாது. ஆனால் அந்த நொடியிலேயே தனக்கு புதிதாக ஒரு பெயர் சூட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் அவர் தீர்மானித்து விட்டார். நடிகராவதற்காக சந்திரமோகன் என்று அவர் சூட்டிக்கொண்ட புனைப்பெயர் அவருக்கு வாய்ப்பினை பெற்றுத்தரவில்லை என்பதால் புதிதாக ஒரு பெயரை சூட்டிக்கொள்ள நினைத்த அவருடைய நினைவிலே சக்திதாசன், காளிதாசன், பாரதிதாசன், கம்பதாசன் போன்ற பல எழுத்தாளருடைய புனைப்பெயர்கள் வந்து போயிற்று. தன்னுடைய பெயரிலையும் ஒரு தாசன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணிய அவருடைய மனதிலே கண்ணதாசன் என்ற பெயர் திடீரென உதித்தது. கதையை படைத்த அந்த மாயக்கண்ணன் தான் அப்படி ஒரு நினைவை அவருடைய மனதிலே அப்போது ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அதற்கு நன்றி கடனாகத்தான் பின்னாளில் கிருஷ்ணகானம் படைத்தார் கவிஞர் கண்ணதாசன். ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் மட்டும் அமைஞ்சிட்டா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்பதற்கு அந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சி. கண்ணதாசனே அப்போத்தான் அந்த பேரை முடிவு பண்ணியிருந்தார். ஆனால் அந்த பத்திரிகை அதிபரோ, உங்கள் பெயரையும் அந்த பெயரில் நீங்கள் எழுதிய கட்டுரைகளையும் நான் பலமுறை பார்த்திருக்கிறேன் என்றார். அதை கேட்ட உடனே கண்ணதாசனுக்கு சிரிப்பு தாங்கலை. ஆனாலும் அதை அடக்கி கொண்டு அடக்கமாக நின்று கொண்டிருந்தார். அந்த உரையாடலுக்கு பின்னாலே அங்கே வேலை கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கவிஞர் கண்ணதாசனுக்கு தெளிவாக புரிந்தது. அடுத்தபடியாக திருமகள் பத்திரிகையுடைய ஆசிரியரை அழைத்த அந்த அதிபர்
இவர்தான் கண்ணதாசன் நமது பத்திரிகையிலே தொடர்ந்து பணியாற்றப் போகிறார் என்று அவரை அந்த ஆசிரியருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அந்த திருமகள் பத்திரிகை ஆசிரியர் கண்ணதாசனை மிகுந்த அன்போடு நடத்தினார். அந்த பத்திரிகையில் கட்டுரைகளை படித்து பார்த்துவிட்டு பிழையை திருத்துகின்ற வேலை தான் கண்ணதாசனுக்கு முதலாக கொடுக்கப்பட்டது. ஆனால் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் பிழையை திருத்துவதோடு அவர் நிற்கவில்லை. அந்த கட்டுரையில் வேண்டாத பகுதிகளை நீக்கினார், புதிதாக சில பகுதிகளை இணைத்து செம்மைப்படுத்தினார். அவருக்கு மட்டும் நேரம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த வேலையே அவருடைய வேலை பறிப்போக காரணமாக இருந்திருக்கும். ஆனால் அவருக்கு நேரம் நல்லா இருந்த காரணத்தினால அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் கண்ணதாசன் எழுதிய திருத்தங்கள் எல்லாவற்றையும் ரசித்தார். அதன் காரணமாக அடுத்து தலையங்கம் எழுதுகின்ற பொறுப்பையும் அவருக்கு ஒப்படைத்தார். அப்போது யுத்தத்தை முடித்துக்கொண்டு இந்தியாவுக்கு திரும்பியிருந்த இந்திய தேசிய இராணுவத்தை வரவேற்கின்ற விதத்திலே வருக வருக என்று தலைப்பிட்டு மிக அற்புதமான ஒரு தலையங்கத்தை தீட்டினார் கவிஞர் கண்ணதாசன். அந்த தலையங்கம் அந்த பத்திரிகையுடைய அதிபருக்கு மிகவும் பிடித்து போனது. அப்படி ஒரு தலையங்கத்தை கண்ணதாசன் எழுதுவதற்கு வாய்ப்பளித்த அந்த பத்திரிகையுடைய ஆசிரியருடைய வேலைக்கு அந்த தலையங்கம் முறைய வைக்கப் போகிறது என்று அப்போது கண்ணதாசனுக்கு தெரியாது. அந்த தலையங்கத்திலே கண்ணதாசன் எழுதியிருந்த வார்த்தையினுடைய செழுமைகளை பார்த்த அந்த பத்திரிகையுடைய அதிபர் அந்த பத்திரிகை ஆசிரியர் நீக்கிவிட்டு கவிஞர் கண்ணதாசனை அந்த பத்திரிகையுடைய ஆசிரியராக நியமித்தார். அதில் கண்ணதாசனுக்கு உடன்பாடு இல்லை என்ற போதிலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த பத்திரிகை ஆசிரியரை சந்தித்து உங்கள் வேலை பறிப்போனதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்பதை விளக்கினார் கண்ணதாசன். அந்த பத்திரிகை ஆசிரியரும் கண்ணதாசனுடைய நிலையை புரிந்து கொண்டது மட்டுமின்றி அதற்கு பின்னாலும் அவரோடு மிகுந்த அன்போடு பழகினார். பத்திரிகை ஆசிரியராக கண்ணதாசன் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பின்னாலே திருமகள் பத்திரிகை பூராவும் கண்ணதாசன் தன்னுடைய எழுத்துக்களால் நிரப்பினார். கதை கட்டுரை என்று எழுதி தீர்த்தார் அவர். கண்ணதாசன் என்ற பெயரையும் எழுத்தாளர் என்ற ஒரு அந்தஸ்தையும் பெற்றுத்தந்த அந்த ராமச்சந்திரபுரம் ஊர் கண்ணதாசனுக்கு ஒரு நண்பரையும் பெற்றுத்தந்தது. அவருடைய பெயர் வலம்புரி சோமநாதன். பின்னாளில் கதாசிரியராகவும் இயக்குநராகவும் திரையுலகிலே வலம் வந்த வலம்புரி சோமநாதன் அப்போது திருமகள் பத்திரிகை அதிபரிடம் உதவியாளராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். கண்ணதாசன் பாடலாசிரியராக அறிமுகமானதற்கு பின்னாலே அவர் மாடர்ன் தியேட்டர்ஸிலே சேர காரணமாக இருந்தவர் வலம்புரி சோமநாதன் தான். அந்த பத்திரிகையிலே பணியாற்றிய போது கண்ணதாசனுக்கு முழு சுதந்திரம் இருந்தது. கதை கவிதை கட்டுரைகள் என்று எழுதி தள்ளினார் கண்ணதாசன். அவருடைய எழுத்துக்களுக்கு வாசகர் மத்தியிலே மிகுந்த வரவேற்பு இருந்தது. இப்படி வாசகர் மத்தியிலே மிகுந்த பாராட்டினை பெற்ற சூழ்நிலையிலும் அந்த பத்திரிகை அதிபரோடு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நிலையிலும் அந்த பத்திரிகையை விட்டு ஒரு நாள் விலகினார் கண்ணதாசன். அதற்கு முக்கியமான காரணம் அந்த பத்திரிகையிலே பணியாற்றி கொண்டிருந்த ஒருவர் விலகியது தான். அவருடைய விலகலுக்கு அனுதாபம் தெரிவித்து கவிஞர் கண்ணதாசனும் அந்த பத்திரிகையை விட்டு விலகினார். அவர் அந்த பத்திரிகை விட்டு வெளியேறியதை தொடர்ந்து அந்த பத்திரிகை வெளிவருவது நின்று போயிற்று. அதன் பின்னர் மீண்டும் சென்னைக்கு பயணப்பட்டார் கண்ணதாசன். அப்போது கவிஞருக்கு வயது 17. முத்தையா என்ற நண்பர் சென்னையிலே முல்லை பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகத்தை நடத்தி கொண்டிருந்தார். அங்கே தங்கிய போது கவிஞருக்கு திராவிட கட்சியைச் சேர்ந்த மிக முக்கியமான ஒரு நடிகர் அறிமுகமானார். அவர் பெயர் டிவி நாராயணசாமி. மிகப்பெரிய ஆத்திகராக இருந்த கவிஞர் கண்ணதாசனை நாத்திகராக்குவதற்கு மிகப்பெரிய அளவிலே முயற்சிகள் மேற்கொண்டார் டிவி நாராயணசாமி. பல நாட்கள் முயன்றும் அவரால் அதிலே வெற்றி காண முடியவில்லை. அத்தனை நாட்கள் முயன்று அவரால் வெற்றி காண முடியாத ஒரு விஷயத்தை அறிஞர் அண்ணா மிகச் சுலபத்திலே சாதித்தார். நண்பர் ஒருவரின் அழைப்பின் பேரிலே அறிஞர் அண்ணாவுடைய பேச்சை கேட்பதற்காக கோகலை ஹால் சென்றிருந்த கவிஞர் கண்ணதாசன் அண்ணா பேச பேச அப்படியே உறைந்து போனார். அவருடைய சொல்லாட்சி கவிஞர் கண்ணதாசனை பிரமிக்க வைத்தது. அவருடைய கூட்டம் முடிந்து தன்னுடைய விடுதிக்கு கண்ணதாசன் திரும்பிய போது அவருடைய மனதிலே பல மாறுதல்கள் தோன்றத் தொடங்கியிருந்தன. சுயமரியாதை என்ற சொல் அவருக்கு மிகவும் பிடித்து போனது. நானும் மனுஷன்தான், என்னுடைய மரியாதையை கெடுத்துக்கொண்டு நான் எவருக்கும் மரியாதை தரமாட்டேன், அது மனிதனாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி என்று திரும்ப திரும்ப தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டார். ஆக 17 ஆண்டு காலம் அவரிடமிருந்த வைதீக உணர்ச்சியை 3 மணி நேரத்தில் தன்னுடைய பேச்சின் மூலம் சாய்த்து விட்டிருந்தார் அறிஞர் அண்ணா. தன்னுடைய இளம் வயதிலேயே எழுத்து திறமை வளர்த்து கொண்ட கவிஞர் கண்ணதாசன் அந்த எழுத்து திறமை நிச்சயமாக தனக்கு ஒரு வேலையை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு திருச்சிக்கு பயணமானார். ஆனால் அவர் எதிர்பார்த்த வரவேற்பு அங்கே கிடைக்கவில்லை. அதனால் அங்கிருந்து சென்னைக்கு புறப்படுவது என்று முடிவு செய்தார் அவர். அப்படி ஒரு முடிவு செய்த போது அவர் கையில் இருந்தது மொத்தம் 4 அணா, அதாவது 25 பைசா. அந்த காசிலே சென்னைக்கு ரயிலில் டிக்கெட் வாங்கி பயணம் செய்ய முடியாது என்பதால் டிக்கெட் இல்லாமலே சென்னைக்கு ரயில் ஏறி வந்தார். அப்போது சென்னையில் இருந்த ஒரு பத்திரிகை அலுவலகத்தினுடைய முகவரி அவர் கையில் இருந்தது. தன்னுடைய முயற்சியை முதலிலே அந்த பத்திரிகையை தொடங்கலாம் என்று முடிவெடுத்தவர் பிராட்வேயில் இருந்த அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு சென்றார். அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு சென்ற கண்ணதாசன் ஆசிரியர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டபோது முன்னரையிலே அமர்ந்து மிக தீவிரமாக எழுதி கொண்டிருந்த ஒருவரை அவருக்கு கை காட்டினார்கள்.
அந்த ஆசிரியரின் அறைக்குள்ளே சென்ற கண்ணதாசன், நான் ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன், அதை உங்கள் பத்திரிகையில் பிரசுரம் செய்ய வேண்டும் என்று அவரிடம் சொல்லிவிட்டு தன்னுடைய பையிலிருந்து தான் எழுதி வைத்திருந்த கதையை எடுத்து அவரிடம் நீட்டினார். தனது எழுத்துப் பணிக்கு சிறிது ஓய்வு கொடுத்துவிட்டு கண்ணதாசனுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்த அந்த பத்திரிகை ஆசிரியர், என்ன எழுதி வச்சிருக்க என்று கேட்டபோது கதை என்று பதில் பிறந்தது கண்ணதாசனிடமிருந்து. கதையா என்று ஓங்கி சிரித்த அந்த பத்திரிகை ஆசிரியர், உனக்கு ஏன்பா இந்த வேண்டாத வேலையெல்லாம், ஏதாவது உருப்படியாக ஒரு வேலையில் சேர்ந்து பிழைக்கிற வழியைப்பார், கதை எழுதுறதெல்லாம் அவ்வளோ சுலபமானதில்லை என்று கண்ணதாசனிடம் சொன்னார். பின்னாளில் கண்ணதாசன் மிகப்பெரிய எழுத்தாளராகி 5000க்கும் மேற்பட்ட நாவல்களையும் 4000க்கும் மேற்பட்ட கதைகள், கட்டுரைகள், நாடகங்கள் ஆகியவற்றையும் படைக்க அவருக்கு உரமிட்டது பல காலகட்டங்களில் அவரை நோக்கி வீசப்பட்ட அது போன்ற விமர்சனங்கள் தான். அந்த பத்திரிகை அலுவலகத்திலிருந்து மெரினா பீச்சுக்கு நடந்தே வந்த கண்ணதாசன் அன்று மாலை வரை அங்கே அமர்ந்து எல்லோரையும் வேடிக்கை பார்த்தபடி இருந்தார். இரவு அங்கேயே படுத்து தூங்கினார். திருச்சியிலும் சென்னையிலும் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஒரு எழுத்தாளனாக அவரை ஏற்றுக்கொள்ள இந்த சமுதாயம் தயாராக இல்லை என்பதை அவருக்கு உணர்த்தியது. அதனால் வேற ஏதாவது ஒரு வேலையில் சேரலாம் என்று முடிவெடுத்த கண்ணதாசன் ஒரு ஓட்டலிலே வேலை கேட்டார். அந்த ஓட்டலில் இவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் கூட நிச்சயமாக இவருக்கு வேலை கிடைத்திருக்கும். இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் என்று தெரிந்தவுடன் அந்த முதலாளி கையெடுத்து கும்பிட்டு இவரை வழி அனுப்பி வைத்து விட்டார். அதற்கடுத்து கண்ணதாசன் வேலை கேட்க போன இடம் எது என்று தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். காலம் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் அலைக்கழிக்கும் என்பதற்கு அந்த கவிஞனுடைய வாழ்க்கை ஒரு சரியான உதாரணம். அடுத்து கண்ணதாசன் வேலை தேடி போனது ஒரு சிகை அலங்கார கடை. முடிவெட்டுவதிலே அவருக்கு எந்த முன்னனுமும் கிடையாது. அப்படி இருக்கும் நிலையிலே அங்கே எப்படி அவர் வேலை தேடி போனார்? முடிவெட்டுவதிலோ முகம் வழிப்பதிலோ அவனுக்கு எந்த முன்னனுமும் இல்லை. ஆனாலும் யாருடைய தலையிலாவது அதை பழகிக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை இருந்தது. யாராவது ஒரு பட்டிக்காட்டான் வராமலா போவான்? அவனுக்கெல்லாம் முடியை இப்படித்தான் வெட்டி கொள்ள வேண்டும் என்று எந்த திட்டமும் கிடையாது. அதனால் எப்படி வெட்டினாலும் அவன் சகித்துக் கொள்வான். அந்த தைரியத்திலே தான் அந்த வருங்கால எழுத்தாளன் அந்த வேலையாவது கிடைத்தால் போதும் என்று தீர்மானித்தான் என்று அந்த முடியை அலங்கார கடையிலே வேலைக்கு சேரப்போன அனுபவத்தை பற்றி தன்னுடைய வனவாசம் நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் கண்ணதாசன். ஆனால் அங்கேயாவது அவருக்கு வேலை கிடைச்சதான்னா இல்லை. மிகுந்த சோகத்துடன் திருவல்லிக்கேணி பெல்ஸ் ரோடில் அவர் நடந்து வந்து கொண்டிருந்த போது பட்டாளத்துக்கு துணிகளை தைத்து தருகின்ற கான்ட்ராக்டை எடுத்திருந்த தன்னுடைய நண்பர்கள் சிலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அவங்கள பார்த்த உடனே பாலைவனத்திலே பசுஞ்சோலையை பார்த்தது போல ஆனந்தமடைந்தார் கண்ணதாசன். தங்கையிடம் 3 வேளை சாப்பாடு தவிர கையில் கொஞ்சம் காசு கிடைக்கவும் அந்த சந்திப்பு வழிவகை செய்தது. ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய எழுத்தாற்றலால் தமிழகத்தையே புரட்டி போட்ட அந்த கவிஞனுக்கு சென்னையில் முதல்ல கிடைச்ச வேலை என்ன தெரியுமா? தினமும் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிகளை வாங்கி கொண்டு வருகின்ற வேலை. ஆனால் அந்த வேலையும் உற்சாகமாக செய்தார் கண்ணதாசன். இப்படி மார்க்கெட்டுக்கு போயிட்டு காயை வாங்கிட்டு வரும்போது மீதமாக கையிலே கொஞ்சம் பணம் கிடைத்தது. அந்த பணத்தை வைத்துக்கொண்டு தினமும் சினிமா பார்க்க தொடங்கினார். அப்போது எப்போதும் மாலை நேரங்களிலே கண்ணதாசனை கடற்கரையிலே பார்க்கலாம். தொடர்ந்து சினிமா பார்த்ததுனால நாமும் சினிமாவிலே நடித்தால் என்ன என்ற எண்ணம் அவருக்குள்ளே தோன்றியது. நடிகனாக வேண்டும் என்றால் இப்போதுள்ள முத்தையா என்ற இயற்பெயர் அதற்கு சரியாக இருக்காது என்று முடிவெடுத்த கண்ணதாசன் தனக்குத்தானே சந்திரமோகன் என்ற ஒரு புதிய பெயரை சூட்டிக்கொண்டார். அப்போது பிரகதி ஸ்டுடியோ என்ற பெயரிலே ஒரு ஸ்டுடியோ மந்தைவெளிப்பாக்கத்திலே இயங்கிக் கொண்டிருந்தது. பின்னாளில் ஏவிஎம் ஸ்டுடியோவை நிறுவிய மையப்ப செட்டியார் தான் அந்த ஸ்டுடியோவின் உரிமையாளர். நடிகனாக வேண்டும் என்ற தன்னுடைய ஆசையை அந்த ஸ்டுடியோவுக்கு ஒரு கடிதம் மூலம் தெரிவித்தார் கண்ணதாசன். அந்த கடிதம் கிடைச்ச அடுத்த நிமிடமே வேலை இங்கே எதுவும் இல்லை என்று ஒரு பதிலை அவர்கள் எழுதி கண்ணதாசனுக்கு அனுப்பி வைத்தார்கள். தான் எப்படியும் ஒரு எழுத்தாளனாக வேண்டும் என்று ஏற்கனவே சபதம் பூண்டிருந்த கண்ணதாசன் அன்றைக்கு எப்படியாவது நடிகனாக வேண்டும் என்ற ஒரு புதிய சபதத்தையும் மேற்கொண்டார். ஆனால் அந்த சபதம் நிறைவேற அவர் ஏறக்குறைய 22 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி வந்தது. பாடலாசிரியராகவும் கதாசிரியராகவும் பெரும் புகழ் பெற்று அதன் பின்னர் தயாரிப்பாளராக உயர்ந்த கண்ணதாசன் தான் தயாரித்த இரத்த திலகம் படத்திலே ஒரு பாடல் காட்சியிலும் கருப்பு பணம் படத்திலே முக்கியமான கதாபாத்திரத்திலும் நடித்து பின்னாளில் தன்னுடைய சபதத்தை பூர்த்தி செய்தார். கண்ணதாசன் சென்னையிலே காலடி எடுத்து வைத்த 40களில் சென்னையிலே டிராம் வண்டி இயங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் திருவல்லிக்கேணி போவதற்காக அந்த டிராம் வண்டியிலே ஏறிய கண்ணதாசன் தனக்கு எதிரே ஒரு அழகான பெண் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தார். அந்த பெண் தன்னுடன் எதையோ பேச விரும்புவதைப் போல அவருக்கு தோன்றியது. சற்றும் எதிர்பாராத விதமாக 2-3 நிமிடங்களில் அந்த பெண் அவருடன் பேசத் தொடங்கினார். உங்களுடைய ஊர் எந்த ஊர் என்று அவர் கேட்டபோது தன்னுடைய சொந்த ஊரை சொன்னார் கண்ணதாசன். அடுத்து உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள். தன்னுடைய பெயரை கண்ணதாசன் சொன்னார். அடுத்தபடியாக நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என்று அந்த பெண் கேட்டபோது தான் தங்கியிருக்கின்ற இடத்தை பற்றி அந்த பெண்ணுக்கு எடுத்து சொன்னார். நல்ல வேளையாக அந்த பெண் இவர் என்ன வேலையிலே இருக்கிறார் என்பதை பற்றி கேட்கவில்லை. அந்த பெண்ணிடம் பேசியதிலிருந்து அந்த பெண்ணினுடைய பெயர் எமிலி என்பதையும் அவள் ராணிமேரி கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதையும் கண்ணதாசன் தெரிந்து கொண்டார். அவர்கள் அப்படி பேசிக்கொண்டே இருந்தபோது அந்த டிராம் வண்டி ராணிமேரி கல்லூரி சந்திப்பிலே நின்றது.
நான் இறங்க வேண்டிய இடம் வந்து விட்டது என்று கண்ணதாசனிடம் சொன்ன அந்த பெண், நீங்களும் இறங்கி வாருங்களேன் என்று கண்ணாலேயே கண்ணதாசனுக்கு அழைப்பு விடுத்தார். அடுத்த நிமிடமே அந்த வண்டியிலிருந்து இறங்கி விட்டார் கண்ணதாசன். தன் கையிலே வைத்திருந்த புத்தகங்களை எல்லாம் கல்லூரி விடுதலை வைத்துவிட்டு திரும்பி எமிலியுடன் கடற்கரை மணலில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார். வெகுகாலம் பழையவர்களைப் போல அவள் இருவரும் தொடர்ந்து பேசியபடி இருந்தார்கள். தான் சென்னையிலே கஷ்டப்பட்டு சம்பாதித்த 3 வேளை சாப்பாட்டிற்கு எமிலியுடனான அந்த சந்திப்பு உலை வைக்கப் போகிறது என்று கண்ணதாசனுக்கு அப்போது தெரியாது. சென்னைக்கு வந்த சில நாட்களிலேயே அப்படி ஒரு அழகான பெண்ணுடன் தான் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்போம் என்று கண்ணதாசன் கனவிலே கூட நினைத்ததில்லை என்பதால் எமிலியோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த அந்த அனுபவம் அவருக்கு மிகவும் புதிதாக இருந்தது. ஏறக்குறைய தினமும் எமிலியை சந்தித்தார் கண்ணதாசன். எமிலியை சந்திப்பதற்காக பெல்ஸ் ரோடிலிருந்து கடற்கரைக்கு நடந்தே வருவார். அவர் நடந்தா வந்தீங்க, கால் வலிக்கல என்று எமிலி கேட்டபோது தனக்காக பரிதாபப்படக்கூட இங்கே சென்னையிலே ஒரு ஜென்மம் இருக்கிறதே என்ற ஆறுதல் கண்ணதாசனுக்குள்ளே பிறந்தது. சில நாட்களுக்குள்ளே தங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்கின்ற அளவுக்கு அவள் இருவரும் மிகவும் நெருக்கமானார்கள். காய்கறி வாங்கும்போது கிடைத்த மிச்ச காசிலே எமிலிக்கு முறுக்கும் சுண்டலும் வாங்கி தருவார் கண்ணதாசன். கண்ணதாசன் பயணம் செய்த அந்த டிராம் வண்டியிலே எத்தனையோ ஆண்மகன்கள் பயணித்தார்கள். ஆனாலும் அவர்களை எல்லாம் மீறி எமிலி கண்ணதாசனோடு பழகுவதற்கு காரணமாக அமைந்தது இது. அதை தன்னுடைய முதல் சந்திப்பிலேயே கண்ணதாசனுக்கு விளக்கமாக எடுத்துச் சொல்லியிருந்தார் எமிலி. எமிலியினுடைய சொந்த சகோதரன் அச்சலாக கண்ணதாசனைப் போலவே இருப்பார். 2 வாரங்களுக்கு முன்னாலே தான் அவர் இறந்திருந்தார். அதனால் கண்ணதாசன் உருவத்திலே தன்னுடைய சகோதரனை பார்த்து எமிலி அவருடன் மிகவும் நெருக்கமாக பழங்கத் தொடங்கினார். தன்னுடைய வாழ்க்கையிலே தான் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் அவரிடம் அவர் பகிர்ந்து கொள்வதற்கு அதுதான் காரணமாக அமைந்தது. சிலருடன் பழகும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்தரங்கங்களை எல்லாம் அவரிடம் அப்படியே பகிர்ந்து கொள்ள தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு உற்ற தோழனாக கண்ணதாசனை பார்த்தாள் எமிலி. எமிலியின் தோழிகள் எல்லோரும் முதலிலே கண்ணதாசனை எமிலி காதலிப்பதாகத்தான் நினைத்தார்கள். பின்னர் உண்மை தெரிந்தவுடன் எமிலி தன்னுடைய தோழிகள் எல்லோரையும் கண்ணதாசனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அதற்கு பின்னால் எமிலியுடன் அவருடைய தோழிகளும் கண்ணதாசனை சந்திக்க கடற்கரைக்கு வரத் தொடங்கினார்கள். 10 இளம்பெண்களுக்கு மத்தியிலே அமர்ந்து கண்ணதாசன் தினமும் அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பார். அவருக்கு அந்த சூழ்நிலை ரொம்ப புதுசுன்றதுனால வெக்கப்பட்டார் என்றாலும் அந்த சூழ்நிலை மிகவும் அவருக்கு பிடித்திருந்தது. எமிலியையும் அவருடைய தோழிகளையும் சந்திப்பிலே அவர் காட்டிய ஆர்வம் அவருக்கு சென்னையில் இருந்த ஒரே வேலையையும் தட்டி பறித்தது. அதற்கு பின்னாலே அஜாக்ஸ் என்கின்ற இரும்பு பெட்டி தயாரிக்கின்ற ஒரு தொழிற்சாலையிலே வேலைக்கு சேர்ந்தார் கண்ணதாசன். அந்த தொழிற்சாலை திருவொற்றியூரிலே அமைந்திருந்தது. 3 வேளை சாப்பாடு போட்டு இவருக்கு 20 ரூபாய் சம்பளமாக அவர்கள் கொடுத்தார். அந்த சம்பளத்தை வாரம் 5 ரூபாய் வீதமாக அவருக்கு கொடுத்து விடுவார்கள் அவர்கள். சனிக்கிழமை மாலானால் இந்த 5 ரூபாயை வாங்கி கொண்டு நேராக மெரினா பீச்சுக்கு வந்து விடுவார் கண்ணதாசன். எமிலியுடனும் அவருடைய தோழிகளுடன் பேசி கொண்டிருந்து விட்டு திங்கட்கிழமை தன்னுடைய அலுவலகத்துக்கு திரும்புவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார் அவர். திருவொற்றியூரில் இருந்த பட்டணத்தார் சமாதிக்கும் கண்ணதாசனுக்கும் மிகுந்த சம்பந்தம் உண்டு. ஒவ்வொரு நாளும் மாலையிலே வேலை முடிந்ததும் தவறாமல் அந்த சமாதிக்கு சென்று விடுவார் அவர். அங்கே அவரது கற்பனைகள் சிறகடித்து பறக்கும். அந்த ஏகாந்தமான மணற்பரப்பு அவருக்கு ரொம்பவே பிடித்து போனது. சில வாரங்களில் தன்னுடைய சம்பள பணத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய பழைய கடன் பாக்கிகளை எல்லாம் தீர்த்து விடுவார் கண்ணதாசன். அப்படிப்பட்ட வாரங்களில் எமிலியை சந்திக்க அவரால் வர முடியாமல் போகும். அதனால் சென்னையிலே ஒரு வேலை கிடைச்சா எமிலியை தினமும் சந்திக்கலாமே என்று அவருடைய மனம் எண்ணியது. இந்த அஜாக்ஸ் நிறுவனத்தினுடைய முதலாளி இருக்கிறாரே, அவர் சென்னையில் தான் இருந்தார். அதனால் எமிலியை சந்திக்க வரும்போதெல்லாம் அவருடைய வீட்டிலே சென்று அவரை சந்தித்து என்னை எப்படியாவது சென்னைக்கு மாற்றி விடுங்கள் என்று கேட்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார் கண்ணதாசன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அஜாக்ஸ் நிறுவனத்தினுடைய முதலாளியை பார்த்து கண்ணதாசன் தன்னுடைய கோரிக்கையை வற்புறுத்திய போது அந்த முதலாளி அன்னைக்கு என்ன மூடில் இருந்தாரோ, தபார் நாளையிலிருந்து நீ வேலைக்கே வரவானாம், போயிடு என்று கண்ணதாசனை பார்த்து கோபத்துடன் சொன்னார். அவர் வேலைக்கு வரவானான்னு சொன்னதை பற்றி கூட கண்ணதாசன் கவலைப்படல. அவர் அதை சொன்ன விதம் இருக்க, அந்த கோபம் அது கண்ணதாசனை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர் வேலையை இழப்பதற்கு காரணமாக அமைந்த எமிலி அவருக்கு அடுத்த அதிர்ச்சியை தந்தார். கண்ணதாசனிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் தனது சொந்த ஊருக்கு கிளம்பிவிட்டார் எமிலி. எமிலி சென்னையை விட்டு போய்விட்டார் என்பது தெரிந்தவுடன் கண்ணதாசனுக்கு மொத்த சென்னையும் வெறுமையாக தெரிந்தது. அந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு மிக நீண்ட நாட்கள் அவருக்கு பிடித்தன. அதற்கு பின்னாலே ஒரு காலகட்டத்திலே தன்னால் ஏன் ஒரு எழுத்தாளன் ஆக முடியவில்லை என்று சிந்திக்க தொடங்கினார் கண்ணதாசன். சரியான சந்தர்ப்பங்கள் அமையாததே அதற்கு காரணம் என்று அவருக்கு தோன்றியது. உடனே எழுத்தாளன் ஆவதற்காக தன்னுடைய அடுத்த பயணத்தை தொடங்கினார் அவர். அந்த பயணம்தான் தமிழ் நெஞ்சங்கள் என்றுமே மறக்க முடியாத காவிய கவிஞனான கண்ணதாசனை தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு தந்தது. பாவமன்னிப்பு, பந்தபாசம், அன்னை இல்லம், ஆண்டவன் கட்டளை, கர்ணன், குலமகள் ராதை போன்ற படங்களிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடும் ஆனந்த ஜோதி என்ற படத்திலே மக்கள் திலகம் எம்ஜிஆரோடும் இணைந்து நடித்த தேவிகா 1960களிலும் 70களிலும் இணைந்து நடிக்காத முன்னணி கதாநாயகர்களே இல்லை என்று சொல்லலாம். 1943ஆம் ஆண்டிலே பிறந்த தேவிகாவுடைய இயற்பெயர் பிரமீளா.
அவர் நடித்த முதல் தெலுங்கு திரைப்படம் ரேச்சுக்கா என்ற படம். பி. புல்லையாவினுடைய இயக்கத்திலே உருவான அந்த படத்திலே என்.டி. ராமாராவும் அஞ்சலி தேவியும் ஜோடியாக நடித்திருந்தார்கள். அந்த படத்திலே தேவிகா ஏற்றது 2வது கதாநாயகி வேடம். அந்த திரைப்படம் நாட்டியதாரா என்ற பெயரிலே தமிழிலே மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளியானது. அந்த படத்தில் தேவிகா ஏற்றது 2வது கதாநாயகி வேடம் தான் என்றாலும் அவருடைய முக அழகும் அவருடைய தோற்றமும் அந்த படத்தை பார்த்து எல்லா ரசிகர்களையும் ஈர்த்தது. அந்த காலகட்டத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடிக்க மணமகள் தேவை என்ற ஒரு படத்தை தயாரித்து கொண்டிருந்தார் பானுமதி. சிவாஜியும் பானுமதியும் ஜோடியாக நடித்த அந்த படத்திலே சந்திரபாபு, T.R. ராமச்சந்திரன், ராகினி போன்ற பல நட்சத்திரங்கள் நடித்தனர். அந்த படத்திற்காக 2வது கதாநாயகி தேடிக்கொண்டிருந்த பானுமதி இந்த நாட்டியதாரா திரைப்படத்தை பார்த்தவுடன் அந்த படத்திலே 2வது கதாநாயகியாக தேவிகாவை ஒப்பந்தம் செய்தார். 1957ஆம் ஆண்டு மே மாதம் தேவிகா நடித்த முதல் தமிழ் திரைப்படமான மணமகன் தேவை வெளியானது. அதே ஆண்டு அக்டோபர் மாதத்திலே தேவிகாவுடைய திரைப்பட வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான திரைப்படமான முதலாளி படம் வெளியானது. சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸிலே தயாரிப்பு நிர்வாகியாக பணிபுரிந்து கொண்டிருந்தவர் M.A. வேணு. அவர் அப்படி இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் முக்தா பிலிம் சகோதரர்கள் ராமசாமி, சீனிவாசன் ஆகிய இருவரும் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார். இதில் முக்தா ராமசாமி தயாரிப்பு நிர்வாக பொறுப்பில் இருந்தார் என்றால் முக்தா சீனிவாசன் அங்கே உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்தார். உதவி இயக்குநராக முக்தா சீனிவாசன் பணியாற்றிய சுறுசுறுப்பு M.A. வேணுவை மிகவும் கவர்ந்தது. அதனால் தான் திரைப்படத்தை தயாரித்த போது அவருக்கு இயக்குநராவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அளிப்பது என்று அப்போதே முடிவெடுத்தார் அவர். அப்படி முடிவெடுத்திருந்தவர் முக்தா சீனிவாசனுக்கு வழங்கிய வாய்ப்பு தான் முதலாளி என்ற திரைப்படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு. அந்த படத்தில் S.S. ராஜேந்திரனை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தவர்கள் கதாநாயகியை தேடிக்கொண்டிருந்த போதுதான் இந்த நாட்டியதாரா படம் வெளியானது. அந்த படத்தை பார்த்த முக்தா சீனிவாசன், M.A. வேணு ஆகிய இருவருக்குமே தேவிகாவை பிடித்திருந்ததால் முதலாளி திரைப்படத்திலே அவரையே கதாநாயகி ஆக்கினார்கள். முதலாளி திரைப்படம் வசூலிலே மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது மட்டுமின்றி ஜனாதிபதி பரிசையும் வென்றது. தமிழ் படங்களிலே நடிப்பது என்று முடிவெடுத்தவுடன் தமிழிலே சீரான உச்சரிப்புடன் பேசினால்தான் இங்கே ஜெயிக்க முடியும் என்பதை உணர்ந்த தேவிகா அப்போது S.V. சகசரநாமம் நடத்தி கொண்டிருந்த சேவா ஸ்டேஜ் நாடகக்குழுவிலே தன்னை இணைத்துக் கொண்டார். அவருடைய வசன பயிற்சிக்கு மிகவும் முக்கியமான ஒரு களமாக அமைந்தது சேவா ஸ்டேஜ். அதற்கு பின்னாலே தேவிகா நடித்த படங்களில் எல்லாம் அவரது தமிழ் உச்சரிப்பு மிகவும் சீராக இருந்தது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் சேவா ஸ்டேஜிலே அவர் பெற்ற பயிற்சி. அப்போது சேவா ஸ்டேஜிலே முத்துராமன் நடித்து கொண்டிருந்தார். தேவிகாவுடைய தமிழை சீர்படுத்தியதிலே முத்துராமனுக்கும் பங்குண்டு. பிரமீளா என்ற தன்னுடைய சொந்த பெயரை தேவிகா என்று அவர் மாற்றி வைத்துக் கொண்டதும் சேவா ஸ்டேஜிலே இருந்தபோதுதான் நடைபெற்றது. முதல் படத்தின் அறிமுகமானதிலிருந்தே தேவிகாவுடைய வாழ்க்கை ஏறுமுகமாகவே இருந்தது. அதற்கு காரணம் தேவிகாவுடைய அழகும் திறமையும் மட்டுமல்ல, பிரச்சனையே இல்லாத ஒரு நடிகையாக அவர் இருந்ததுதான் மிகவும் முக்கியமான காரணம். அந்த காரணத்தினால் தான் 1960களிலும் 70களிலும் நட்சத்திர இயக்குநர்களாக இருந்த ஸ்ரீதர், பீம்சிங், K. சங்கர் ஆகியோர் தேவிகாவை தங்களது படங்களிலே விரும்பி ஒப்பந்தம் செய்தார்கள். நடிகைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில நடிகைகள் சமூக பாத்திரங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பார்கள், ஆனால் புராண பாத்திரங்களுக்கு பொருந்த மாட்டார்கள். ஆனால் தேவிகாவை பொறுத்த வரைக்கும் சமூக பாத்திரங்கள், சரித்திர பாத்திரங்கள், புராண பாத்திரங்கள் என்று எல்லா பாத்திரங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அழகான தோற்றத்தை அவர் பெற்றிருந்தார். A. பீம்சிங்குடைய இயக்கத்திலே உருவான பாவமன்னிப்பு திரைப்படம் தான் சிவாஜியோடு தேவிகா இணைந்து நடித்த முதல் படம். பாவமன்னிப்பு படத்தில் நடிக்கும் போது தேவிகா AVM பட நிறுவனத்திலே ஒப்பந்த நடிகையாக இருந்தார். அவருடைய பிரசிடென்ட் பஞ்சாட்சரம் நாடகத்தை பார்த்துவிட்டு 3 படங்களுக்கு தேவிகாவை AVM நிறுவனத்தினர் ஒப்பந்தம் செய்தனர். AVM நிறுவனம் தயாரித்த களத்தூர் கண்ணம்மா படத்திலும் அதைத் தொடர்ந்து சகோதரி படத்திலும் நடித்த தேவிகா 3வதாக AVM நிறுவனத்திலே நடித்த படம் தான் பாவமன்னிப்பு. களத்தூர் கண்ணம்மா படத்தில் நடிக்கும்போது தேவிகாவுக்கு சம்பளம் 2500 ரூபாய், சகோதரி படத்தில் நடிக்க 3500 ரூபாய். பாவமன்னிப்பு படத்தில் நடிக்க அவர் கொடுக்கப்பட்ட சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 4500 ரூபாய். பாவமன்னிப்பு திரைப்படம் தேவிகாவுடைய திரைப்பட வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த முதல் படத்திலேயே அந்த ஜோடி ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஜோடியாக அமைந்ததனால்தான் ஏறக்குறைய 10 திரைப்படங்களுக்கு மேலாக சிவாஜியுடன் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை தேவிகா பெற்றார். P.U. சின்னப்பா சகுந்தரா தொடங்கி பானுமதி ராமகிருஷ்ணா, சுந்தர் சி குஷ்பு, தேவயானி ராஜகுமாரன் என்று பல காதல் கதைகளை இந்த திரையுலகம் சந்தித்திருக்கிறது. பானுமதியுடைய காதல் கதையில் போலவே தேவிகாவுடைய காதல் கதையும் சற்று வித்தியாசமானது தான். பாவமன்னிப்பு திரைப்படத்திலே பணியாற்றும் போதுதான் அந்த படத்திலே உதவி இயக்குநராக பணிபுரிந்த தேவதாஸை முதலாக சந்தித்தார் தேவிகா. தேவதாஸுடைய குடும்பம் ஏறக்குறைய கலை குடும்பம் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய தந்தை ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். M.K. தியாகராஜபாதர் நடித்த அசோக்குமார் என்ற படத்தை தயாரித்தவர் அவர்தான். தன்னுடைய மகன் தேவதாஸுக்கு திரைப்படத்துறையிலே நாட்டம் இருப்பதை தெரிந்து கொண்டவர் பீம்சிங்கிடம் உதவி இயக்குநராக தேவதாஸை சேர்த்தார். பல படங்களில் பீம்சிங்கோடு இணைந்து பணியாற்றிய தேவிகா அந்த படங்களில் எல்லாம் உதவி இயக்குநராக பணியாற்றிய தேவதாஸ் மீது காதல் கொண்டார்.
அவருடைய பழகும் தன்மையும் சுறுசுறுப்பும் தேவிகாவை மிகவும் கவர்ந்தது. ஆனால் தேவதாஸ் அவ்வளவு எளிதிலே தேவிகாவுடைய காதலை ஏற்றுக்கொண்டாரா என்றால் இல்லை. பானுமதி ராமகிருஷ்ணனுடைய காதல் வாழ்க்கையை ஒத்த ஒரு காதல் வாழ்க்கை தான் தேவிகா தேவதாஸுடைய காதல் வாழ்க்கை. பானுமதி தன்னுடைய காதலை சொன்னபோது அந்த காதலை ஏற்றுக்கொள்வதற்கு பல நிபந்தனைகளை விதித்தார் ராமகிருஷ்ணா. ஆனால் தேவதாசோ தேவிகாவுடைய காதலை ஏற்றுக்கொள்ளவே முதலில் மறுத்தார். அப்படி மறுத்த பின்பும் தேவிகா தேவதாஸ் மீது காட்டிய மாறாத அன்புதான் அந்த காதலுக்கு தேவதாஸை சம்மதிக்க செய்தது. அவருடைய காதலின் சின்னமாக பிறந்தவர் தான் நடிகை கனகா. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை கசந்து போகவே அவர்கள் இருவரும் பிரிந்து வாழத் தொடங்கினார்கள். தேவிகாவுடைய திரைப்பட வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான திரைப்படம் ஸ்ரீதருடைய இயக்கத்திலே உருவான நெஞ்சில் ஓர் ஆலயம். கல்யாண்குமார், தேவிகா, முத்துராமன் ஆகிய மூவரும் போட்டி போட்டு அந்த படத்தில் நடித்திருந்தார்கள். அந்த படம் இமாலய வெற்றியை பெற்றதென்றால் அதற்கு முக்கியமான காரணம் இந்த மூவருடைய நடிப்பு தான் என்பதை எவரும் மறுப்பதற்கில்லை. 1963ஆம் ஆண்டிலே GR நாதன் இயக்கத்திலே கண்ணதாசன் தயாரித்த வானம்பாடி என்ற படத்திலே நடித்தார் தேவிகா. கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் அவர் பல படங்களை தயாரித்திருக்கிறார் என்றாலும் அவருடைய படங்களுடைய சக்ஸஸ் ரேட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதில் வானம்பாடி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து அவருக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தந்தது. கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு தேவிகாவை பற்றி மிக உயர்ந்த அபிப்பிராயம் உண்டு. அதன் காரணமாகத்தான் தனக்கும் தேவிகாவுக்கும் உள்ள நட்பை பற்றி ஒரு நீண்ட கட்டுரையே எழுதியிருக்கிறார். சினிமா நடிகைகள் எல்லோரும் ஒரே மாதிரி குணம் கட்டவர்களோ நடத்தை கட்டவர்களோ அல்ல. அவர்களில் உன்னதமான குணம் கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். சுற்றம் காத்தல், விருந்தோம்பல், மரியாதை அனைத்தும் தெரிந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். தயாரிப்பாளர்களுடைய கழுத்தை நெரித்த நடிகைகளும் உண்டு, அவர்களுக்கு கை கொடுத்து உதவிய நடிகைகளும் உண்டு. அதிலே 2ஆம் வகையைச் சேர்ந்தவர் தேவிகா. அவர் சினிமாவில் நடித்த போது இப்போதுள்ள நடிகைகளை விட மிக அழகாக நடித்தார். திரையிலும் மிக அழகாக காட்சியளித்தார். அவர் செஞ்ச தவறெல்லாம் தவறான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது தான். தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனமாக அவர் தேர்ந்தெடுத்திருந்தால் அவருடைய நடத்தைக்கும் நல்ல குணத்துக்கும் இன்னும் நிம்மதியான வாழ்க்கை அவருக்கு கிடைத்திருக்கும். என்ன, உங்கள் படங்களில் நடிக்க தேவிகா விட்டால் வேறு யாரும் கிடைக்கலையா என்று என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் என்னை கேட்பார்கள். எந்த குடை என்னை வெயிலிலிருந்தும் மழையிலிருந்தும் காப்பாற்றுகிறதோ அதைத்தானே நான் தேர்ந்தெடுக்க முடியும் என்று நான் அவர்களுக்கு பதில் சொல்வேன். தேவிகாவை பொறுத்த வரைக்கும் மிகச் சரியான நேரத்திலே படப்பிடிப்புக்கு வருவார். அதே மாதிரி பணம் கொடுத்தா தான் படப்பிடிப்புக்கு வருவேன் என்று அவர் ஒரு நாளும் சொன்னதில்லை. படத்தயாரிப்பாளருடைய கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்தவர் அவர். சில நேரங்களிலே நான் அவரை திட்டி விடும்போது அழுது விடுவாரே தவிர என்னை அவர் முறைத்து கொள்ள மாட்டார். தமிழ்நாட்டிலேயே அதிகம் வளர்ந்த ஆந்திர பெண்மணியான இவர் தெலுங்கை விட தமிழைத்தான் அழகாக உச்சரிப்பார். குடும்ப பெண்ணாக நடித்தால் மயக்கம் தரக்கூடிய உருவங்களிலே தேவிகாவின் உருவமும் ஒன்று. தன்னுடைய குடும்பத்துக்காக மொத்த வாழ்க்கையும் தியாகம் செய்தவர் அவர். மனமறிந்தல்ல, தப்பி தவறி கூட யாருக்கும் தீங்கிழைக்க அவர் நினைத்ததில்லை. கடவுள் நல்லவர்களையே சோதிப்பான் என்பதைப் போல தேவிகாவும் பல சோதனைகளை சந்திக்க வேண்டி வந்தது. ஆண் துணை இல்லாமல் அந்த சோதனைகளை எல்லாம் தன்னந்தனியாக சந்தித்தார் தேவிகா. தனக்கு எந்த துன்பம் வந்தாலும் முதல்ல எனக்கு தான் ஃபோன் பண்ணுவார் தேவிகா. ஆண்டவன் எனக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமையை கொடுத்திருந்தான். எனக்கு இருப்பதைப் போலவே தேவிகாவுக்கும் இரத்த கொதிப்பு இருந்தது. அவரை வைத்து மங்கள மங்கை என்ற ஒரு படத்தை நான் தயாரித்தேன். அந்த படத்திலே ஒரு விரகதாப பாடலுக்கு தேவிகா நடித்ததை போல அதற்கு முன்னாலும் சரி இன்று வரையிலும் சரி எந்த நடிகையும் நடித்ததில்லை என்று நான் சொன்னேன். துரதிருஷ்டவசமாக அந்த படம் பாதியிலேயே நின்று போயிற்று. தேவிகாவுக்காக ஒரு படத்திலே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்ற ஒரு பாடலை நான் எழுதியிருந்தேன். என்னை செல்லமாக கிண்டல் செய்ய வேண்டும் என்று தேவிகாவுக்கு எப்போது தோன்றினாலும் அந்த பாடலைத்தான் அவர் பாடுவார். ஒரு நாள் கூட படப்பிடிப்பை ரத்து செய்து என்னுடைய தூக்கத்தை கலைக்காதவர் தேவிகா. என்னுடைய முகம் கொஞ்சம் வாடி இருந்தாலும் அண்ணனுக்கு என்ன கவலை என்று கேட்டு என்னை புகழ்ந்தாவது என்னுடைய கவலையை போக்கி விடுவார் அவர். தேவிகா ஒரு சினிமா நடிகை தான், ஆனால் பல குடும்ப பெண்களை விட உயர்ந்த குணம் கொண்டவர் அவர் என்று தன்னுடைய கட்டுரையிலே தேவிகாவை பாராட்டி இருக்கிறார் கண்ணதாசன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சினிமாவர்களில் தினமும் ஒரு புதுமுகம் வீதம் நிறைய புதுமுகங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறார். அவங்க தன்னுடைய வாழ்க்கையை திரையுலகிலே வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவிகாவுடைய திரை வாழ்க்கையிலே அவர்கள் படிக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்கு. எண்ணிலடங்காத தத்துவ கட்டுரைகளை எழுதிய கவிஞர் கண்ணதாசன் மனதளவிலே ஒரு குழந்தையாகத்தான் இருந்தார். 1962ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு நாள் மாலை 6 மணி அளவிலே கவிஞர் கண்ணதாசன் இறந்து விட்டார் என்ற செய்தி எல்லா ஸ்டூடியோக்களையும் சென்றடைந்தது. அப்போ நெப்டியூன் ஸ்டூடியோவில் படப்பிடிப்பில் இருந்த அனைவரும் படப்பிடிப்பை அப்படியே பாதியில் நிறுத்திவிட்டார்கள். சாரதா ஸ்டூடியோவில் ரெக்கார்டிங்கில் இருந்த மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் தன்னுடைய பாடல் பதிவை ரத்து செய்துவிட்டு கண்ணீரும் கம்பளையுமாக கண்ணதாசனை பார்ப்பதற்காக புறப்பட்டார்.
அப்போ இப்போ உள்ளது மாதிரி கோடம்பாக்கத்துக்கு மேம்பாலம்லாம் கிடையாது. ரயில்வே கேட்டை மூடி வைத்திருப்பார்கள். அதனால் கண்ணதாசன் வீட்டுக்கு சீக்கிரம் போக வேண்டும் என்பதற்காக கோடம்பாக்கத்திலே படப்பிடிப்பில் இருந்த பல கலைஞர்கள் பூந்தமல்லியை சுற்றி கவிஞர் கண்ணதாசன் வீட்டுக்கு போய் சேர்ந்தார்கள். அந்த வீட்டில் இவங்களையெல்லாம் வரவேற்றது யார் தெரியுமா? கவிஞர் கண்ணதாசன். ஏன்னா இப்படி ஒரு செய்தியை எல்லோருக்கும் பரப்பியவரே அவர்தான். அந்த அனுபவத்தை பற்றி தன்னுடைய கட்டுரை ஒன்றிலே விரிவாக பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். நான் இறந்து விட்டேன் என்ற செய்தியை கேட்டு கண்ணீர் விட்டபடி எல்லோரும் என் வீட்டுக்கு வந்தபோது நான் கல்லு பிள்ளையார் மாதிரி என் வீட்டின் முன்னாலே அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். தம்பி விஸ்வநாதன் முட்டி மோதிக்கொண்டு வந்தான். என்னை பார்த்த உடனே அப்படியே கட்டி பிடித்து கொண்டு ஓவென்று அழுதான். தோழர் தீபேக்கி சம்பத் வந்த கார் வழியிலே பழுதாகிவிட்டது. ஓட்டமும் நடையுமாக என்னை பார்க்க வந்தார். கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் என்னுடைய வீட்டுக்கு வந்த எம்.ஆர். ராதா, எம்.வி. ராஜம்மா, கிருஷ்ணன் பஞ்சு, ஏ. பீம்சிங் ஆகியோர் நான் உயிரோடு இருப்பதை பார்த்துவிட்டு உங்களுக்கு இனிமேல் சாவே இல்லை, 100 வயது என்று எனக்கு வாழ்த்துப்பா பாடினார்கள். ஸ்ரீதர் எனக்கு திருஷ்டி கழிப்பதற்காக தன்னுடைய அலுவலகத்துக்கு என்னை அழைத்து சென்றார். அங்கே 100கணக்கான தேங்காய்கள் உடைக்கப்பட்டன. அப்போது எம்ஜிஆருக்கு எனக்கும் அவ்வளோ சீராக உறவில்லை. இருந்த போதிலும் எம்ஜிஆர் ஃபோன் செய்து உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார். இப்போ எல்லார் மனசுலையும் இருந்த ஒரே கேள்வி இதுதான். இப்படி ஒரு அபாண்டமான செய்தியை எந்த சண்டாளன் பரப்பினான் என்பதுதான் என் வீட்டுக்கு வந்த பலரது மனதிலே எழுந்த கேள்வியாக இருந்தது. அப்போ அவங்க யாருக்கிட்டையும் நான் தான் அப்படி ஒரு செய்தியை பரப்பிய சண்டாளன் என்ற விஷயத்தை நான் சொல்லவே இல்லை என்று அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். தன்னுடைய மரணத்திலே யார் யார் எப்படியெல்லாம் அழுவார்கள் என்பதை என்று நேரிலே பார்த்த கண்ணதாசன் 1964ஆம் ஆண்டிலே மரண சாசனம் என்ற ஒரு கட்டுரையும் தீட்டினார். கண்ணதாசன் அமெரிக்காவுக்கு தனது கடைசி பயணத்தை மேற்கொண்ட போது தன்னுடன் வரும்படி எம்.எஸ். விஸ்வநாதனை பல முறை வருந்தி அழைத்தார். சொந்த படம் எடுத்தனால ஏற்பட்ட நஷ்டம் ஒரு புறம், பல படங்களுடைய பின்னணி இசை சேர்க்க வேண்டிய வேலை ஒரு புறம், இப்படி ரெண்டும் இருந்ததுனால எம்.எஸ். விஸ்வநாதன் அந்த பயணத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை. அப்படி இருந்த போதிலும் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்த உடனே கண்ணதாசன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? விஸ்வநாதனுக்கு ஃபோன் போட்டது தான். என்னங்க விஸ்வநாதன் இல்லாமல் நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க, விசா பற்றிலாம் அவரை எந்த கவலையும் படவானான்னு சொல்லுங்கள், நாங்கள் விசாவுக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணித்தரோம், உடனடியாக அவர் வர சொல்லுங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. விசு இப்போ கூட நீ சரின்னு சொன்னால் உனக்கு விசாக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்று கண்ணதாசன் எம்.எஸ். விஸ்வநாதனிடம் கூறினார். நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லணுமா கவிஞரே? என்னால் வரக்கூடிய சூழ்நிலை மட்டும் இருந்தால் நீங்கள் என்னை வான்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே பொட்டி தூக்கிட்டு நான் நிற்க மாட்டேனா? உங்களோட வர முடியாத அளவுக்கு எனக்கு பல பிரச்சனைகள் இங்கே இருக்குது, அதனால தான் என்னால் வர முடியல. அடுத்த முறை உங்கள் பயணத்தில் நான் நிச்சயமாக கலந்து கொள்கிறேன் என்றார் எம்.எஸ். விஸ்வநாதன். அடுத்து அப்படி ஒரு பயணம் கண்ணதாசனுக்கு இருக்கவே போவதில்லை என்பது அப்போது எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு தெரியாது. அமெரிக்காவிலே என்ஜினியர் ஜீவானந்தத்தினுடைய வீட்டிலே கவிஞர் கண்ணதாசன் தங்கியிருந்த போது ஜீவானந்தத்தினுடைய துணைவியார் அலர்ஜி டெஸ்ட் ஒன்றை எடுத்து பார்த்துவிட்டு உங்களுடைய உடல்நிலை சீராக இருக்கிறது என்று கண்ணதாசனிடம் சொன்னார்கள். சிக்காகோவில் டாக்டர் ஆறுமுகம் வீட்டிலே கவிஞர் கண்ணதாசன் தங்கியிருந்த போது எப்போ சென்னைக்கு திரும்பலாம் என்ற எண்ணத்திலே தான் இருந்தார் கவிஞர் கண்ணதாசன். அந்த பயணத்தின் போது எம்.எஸ். விஸ்வநாதன் தன்னுடன் வராதனால அந்த பயணமே அவருக்கு அவ்வளவாக ரசிக்கவில்லை. இதற்கிடையே ஆறுமுகம் அவரது நண்பர்களும் இன்னும் கொஞ்சம் நண்பர்கள்லாம் அவங்கள பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால் இன்னும் கொஞ்ச நாள் தங்கிவிட்டு போங்க என்று அவரிடம் கோரிக்கை வைத்தார்கள். அதை அவரால் தட்ட முடியல. இதற்கிடையே ஆறுமுகம் உங்கள் நுரையீரலில் டெஸ்ட் எடுத்து பார்த்துலாம் என்று கவிஞர் கண்ணதாசனிடம் கூறினார். கவிஞர் கண்ணதாசனுக்கு சிகரெட் பிடிக்கும் பழக்கம் அதிகமாக உண்டு என்பதால் அப்படி ஒரு ஆலோசனையை அவர்கள் கூறினார். அந்த டெஸ்ட்டுக்கு முதல்ல அரை மனதோடு தான் ஒப்புக்கொண்டார் கவிஞர் கண்ணதாசன். அந்த டெஸ்ட் முடித்த உடனே மாலையில் ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டு கண்ணதாசன் பேசுவதாக ஏற்பாடாகியிருந்தது. டெஸ்ட்டுக்கு போனார். அப்போது அவரது நுரையீரலிலே லேசான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை அந்த மருத்துவர்கள் கண்டுபிடித்தார். அதை ஆபரேஷன் மூலம் அகற்றிவிடலாம் என்று அவர்கள் பரிந்துரையும் செய்தார். இதற்கிடையில் அந்த டெஸ்ட் முடிஞ்சு மயக்கம் தெளிந்து எழுந்த கவிஞர் கண்ணதாசன் நெஞ்சு வலிக்கிறது என்றார். அதைத் தொடர்ந்து அவர் தனி அறையிலே அனுமதிக்கப்பட்டார். நெஞ்சுவலியின் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிறிது நேரத்திலே மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து கண்ணதாசன் செயலிழந்தார். கண்ணதாசன் செயலிழந்தார் என்ற செய்தி தமிழ்நாட்டை இடி போல தாக்கியது. அந்த செய்தி தெரிஞ்ச உடனே கவிஞர் கண்ணதாசனுடைய மனைவி பார்வதி அம்மையாரும் மகன் கலைவாணனும் உடனடியாக அமெரிக்காவுக்கு புறப்பட்டார்கள். கவிஞருடைய உடல்நிலை முன்னேற்றத்தையும் பின்னடைவையும் மாறி மாறி சந்தித்தது. தன்னை பார்க்க வரவங்களோடு கவிஞரால் பேச முடியலன்னாலும் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார். அவர் தனக்கு தெரிந்தவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவரது கண்ணிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகி ஓடியது. அப்போது அமைச்சராக இருந்த அரங்கநாயகம், நடிகை சரோஜதேவி ஆகியோர் கவிஞர் கண்ணதாசனை பார்ப்பதற்காக அந்த மருத்துவமனைக்கு வந்தார்கள். கண்ணதாசன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த நாட்களில் விசு இன்னொரு டியூன் போடுறா, இந்த டியூன் நல்லா இல்லை என்றும், விசு அந்த டியூன் வேணாம் இந்த டியூன் போடு அதுக்கு நான் பாட்டுறேன் என்றும் விஸ்வநாதனை பற்றி அடிக்கடி முணுமுணுத்தபடி இருந்தார் கவிஞர் கண்ணதாசன். அதனால் கவிஞர் கண்ணதாசனை பார்க்க எம்.எஸ். விஸ்வநாதன் அனுப்பிச்சு வச்சா அவர் 2 பேரும் பேசி கொண்டிருந்தால் நிச்சயமாக கண்ணதாசனுடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும் என்று எண்ணிய எம்ஜிஆர்
MS விஸ்வநாதன் அழைத்து நீங்கள் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துடுங்க, அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நான் செய்கிறேன் என்றார். ஆனால் அப்போதும் போக முடியாத ஒரு சூழ்நிலையிலே MS விஸ்வநாதன் இருந்தார். MS விஸ்வநாதனால் அமெரிக்காவுக்கு போகவே முடியாது என்று தெரிந்தவுடன் எம்ஜிஆருக்கு புது யோசனை ஒன்று தோன்றியது. எப்பவும் விஸ்வநாதன் கண்ணதாசன் கம்போசிங்னா கலகலப்பார். விஸ்வநாதனும் கண்ணதாசனும் அடிக்கடி ஜோக்குகள் அடித்து பேசி இப்படி இருப்பார். அது மாதிரி கண்ணதாசன்கிட்ட விஸ்வநாதன் பேசுகிற மாதிரி ஒரு கேசட்டை ரெக்கார்ட் பண்ணி அதை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சா அதை கேட்டு கண்ணதாசன் மனநிலையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் என்று எம்ஜிஆர் நம்பினார். அதுக்காக கண்ணதாசனிடம் கம்போசிங்கில் பேசுவதைப் போல MS விஸ்வநாதன் பேச ஒரு கேசட்டும் தயார் செய்யப்பட்டது. ஆனால் விஸ்வநாதன் பேசிய அந்த டேப் அமெரிக்காவுக்கு போய் சேருவதற்கு முன்னாலே காலன் கண்ணதாசனை அழைத்து கொண்டு விட்டான். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.